நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தஞ்சை முரளி. நம்ம எங்க இருக்கு அப்படின்னாக்கா நுங்கம்பாக்கம் மகாலிங்கபுரம் நம்பிக்கிறோம். இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, நாளைக்கு சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி. இந்த விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இந்த மகாலிங்கபுரம் மார்க்கெட்டை வந்து பயங்கர பிஸியா வந்து விநாயகர் சிலையிலேருந்து வாழை மரத்துலேருந்து தோரணத்துலேருந்து எல்லாமே பயங்கர பிஸியா வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ நாம் அதை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நிறைய கண்டென்ட் இங்கே வந்து நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம். இது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா கோடம்பாக்கம் பாலம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோடம்பாக்கம் பாலத்துக்கு அப்படியே நேர் கீழே வந்து இந்த மார்க்கெட் இருக்குது. இந்த மார்க்கெட்டில் வந்து இந்த சுத்தப்பட்டில் உள்ள எல்லாருக்குமே வந்து இந்த மார்க்கெட் நல்லாவே தெரியும். எல்லாருமே இந்த சென்னையில் வந்து இந்த மகாலிங்கபுரம் கோடம்பாக்கம் இந்த சைடு உள்ள நிறைய ஏரியாக்கள் எல்லாருமே வந்து இந்த மார்க்கெட்டை வந்து எல்லாருக்குமே தெரியும். அவங்க எல்லாருமே இந்த மார்க்கெட்டில் வந்து எந்த விசேஷமானாலும் எல்லாத்தையும் வாங்கிட்டு போவாங்க. சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் சிலை, தோரணம், பாலமரம், அந்த அரளிப்பூ, அது எல்லாமே பயங்கரமா இங்க சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ அதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கண்டென்ட் ஷூட் பண்ணுறதுக்கு நம்ம தொடர்ந்து போறோம். எல்லாரும் தொடர்ந்து பாருங்க. அன்புடன் தஞ்சை முரளி. சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி, அதை முன்னிட்டு இங்க வர ஏகப்பட்ட பிஸியா இருக்கு பாருங்க மார்க்கெட். அதான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த மார்க்கெட் எது அப்படின்னாக்க மகாலிங்கபுரம் நுங்கம்பாக்கம், அதான் பார்த்துட்டு இருக்கோம். மார்க்கெட்டு களை கட்டுது. எங்க பார்த்தாலும் விநாயகர் சிலையோட அந்த சேல்ஸு, வாழை மரம், தோரணம், வாழை இலை, செம சேல்ஸ். அப்படியே கிட்டக்க போவோம். இங்க வந்து ரொம்ப ஜம்முன்னு இந்த வாழை மரம், தோரணம், வாழை மரம், தோரணம், விநாயகர் சிலை, அது எல்லாமே இங்கே சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. அப்படியே நிறைய இடங்கள் அப்படியே போவோம். இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்க இங்கே பாரு ஏகப்பட்ட விநாயகர் சிலைகளை பார்த்துட்டு இருக்கேன். பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் எல்லாமே இங்கே இருக்கு. அதான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். இவ்வாறுங்க பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் ஏகப்பட்ட விநாயகர் சிலை இங்கே இருக்கு. அதான் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்புறம் தோரணம், வாழை மரம், வாழை இலை, அது எல்லாமே வந்து பயங்கர மும்முரமா இங்கே சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ அதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பயங்கர பிஸியா இருக்கு பாருங்க மார்க்கெட்டு. இது எந்த இடம் அப்படின்னாக்க சென்னை நுங்கம்பாக்கம் மகாலிங்கபுரம் நேரா வந்து கோடம்பாக்கம் பாலம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பாலத்துக்கு கீழே உள்ள ஏரியா. அது கீழே உள்ள ஏரியா பேரு தான் வந்து நுங்கம்பாக்கம் மகாலிங்கபுரம் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. சென்னையில் உள்ள நிறைய பேர் வந்து இந்த மார்க்கெட்ல வந்து பொருள்லாம் வாங்கிட்டு போவாங்க. சென்னை லோக்கல் உள்ள எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்களுக்காக நான் வந்து சொல்லிக்கிறேன். இங்க பாருங்க ஏகப்பட்ட விநாயகர் சிலை. சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி, அதை முன்னிட்டு கோடம்பாக்கம் மகாலிங்கபுரம் அந்த மார்க்கெட்ல பயங்கர பிஸியா இந்த விநாயகர் சிலை, வாழை மரம், வாழை இலை, காய்கறிகள், இந்த விஷயங்கள்லாம் பயங்கர மும்முரமா சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. அதான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னொரு கடையை போய் பார்ப்போம். இங்க பாரு, இது வந்து இன்னொரு கடை. இன்னொரு கடையில உள்ள விநாயகர் சிலை பாருங்க, எவ்வளவு சிலைகள் இங்க இருக்கு பாருங்க. இங்க பாருங்க பெருசுலேருந்து இது வந்து பெரிய சைஸ் சிலைகளை பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து கலர் கலரா இருக்கு. அதுலேருந்து ரொம்ப சின்னது வரைக்கும். இப்போ அதுக்கு அடுத்த சைஸ் நம்ம பார்க்கறதுல இங்க பாருங்க எவ்வளோ விநாயகர் சிலை இருக்கு பாருங்க. இப்போ அதோட சின்ன சைஸ் இப்போ பார்க்குறோம். இது வந்து அதோட சின்ன சைஸ். இதெல்லாம் வந்து கொஞ்சம் பெயிண்டிங் பண்ணி கலர் பண்ணி இங்கே பாருங்க அதோட பெரிய சைஸ் விநாயகர் சிலை இங்கே இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க, இது ஆல்ரெடி எல்லாமே மண்ணு சிலை தான், மண்ணு விநாயகர் சிலை தான். அதிலே பெயிண்டிங் பண்ணி மேலே வந்து கொஞ்சம் பளபளப்பா வார்னிஷ்ல அடிச்சு வச்சிருக்காங்க. இது வந்து ரியல். இது வந்து அப்படியே மண்ணில் வந்து இப்போ இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்த புது சிலை. இது வந்து அப்படியே மண்ணோட அப்படி இருக்கு பார்க்கறதுக்கு. அதான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கடையோட ஓனர் வந்து மும்முரமா சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த தோரணம், வாழை மரம், இது எல்லாத்தையுமே கையில் வச்சு அவரே ரெடி பண்ணிட்டு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. பயங்கர பிஸியா பயங்கர மும்முரமா இங்கே வந்து இந்த விநாயகர் சிலை, வாழை மரம், வாழை இலை, காய்கறிகள், பழங்கள் எல்லாமே பயங்கர மும்முரமா சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. இது எந்த இடம்னா மறுபடியும் சொல்றேன், சென்னை மகாலிங்கபுரம் நுங்கம்பாக்கம் நேரா கோடம்பாக்கம் பாலத்துக்கு கீழே வரும். அதான் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப அடுத்த கடைக்கு போவோம். இங்க பாருங்க இந்த அருகம்புல்லு, மாயலை, அருகம்புல்லு, இது எல்லாமே வந்து இங்க சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. இங்க வந்து பூ மும்முரமா சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. இங்க பாருங்க இந்த மார்க்கெட்ல வந்து
அனைத்து வகையான பூக்களும் அருமையா சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு. இப்போ அடுத்து நம்ம மார்க்கெட்டை பார்க்குறோம். நான் சொன்ன அந்த மார்க்கெட் இதுதான் அந்த நுங்கம்பாக்கம் மகாலிங்கபுரம் மார்க்கெட்டு. அதான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். மார்க்கெட்டுக்குள்ளேயும் வந்து உங்களுக்கு சேல்ஸ் வந்து பயங்கர மும்முரா போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? அதான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். இது வந்து மார்க்கெட் உள்ளுக்குள்ள உள்ள அந்த சேல்ஸ் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். நிறைய கடைகள் இருக்கு. எல்லா கடைகளும் இது வந்து காய்கறி கடைகள். எல்லா கடைகளையும் சேல்ஸ் போயிட்டு இருக்கு. இப்ப பாருங்க, இங்க வந்து உங்களுக்கு பழ வியாபாரம் வந்து விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பழ வியாபாரம் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. கஸ்டமர்ஸ் எல்லாருமே ரொம்ப பிஸியா வாங்கிட்டு இருக்காங்க. இங்க சேல்ஸ் வந்து நல்லா மும்முரம் போயிட்டு இருக்கா. அதான் பார்த்துட்டு இருக்கோம். இது எந்த இடம் அப்படின்னா, முதல்ல சொன்ன மாதிரி தான் சென்னை மகாலிங்கபுரம் நுங்கம்பாக்கம் அந்த மார்க்கெட்ல கோணம்பாக்கம் பாலத்துக்கு அப்படியே கீழே வந்துடும். முரசொலி ஆபீஸுக்கு பக்கத்துல அந்த மார்க்கெட்ல பயங்கர பிஸியா மார்க்கெட்ல மும்முரமா சேல்ஸ் போயிட்டு இருக்கு. அதான் பார்த்துட்டு இருக்கு. இது அனைத்து வகையான பழமும் இந்த கடையில இருக்கு. இந்த கடையில வந்து எல்லா பழமுமே இருக்கு. எல்லாருமே மக்கள்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அதான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து பழம் வாங்கிக்கிட்டு அப்படியே கிளம்புறாங்க. இங்க பாரு, கருவேப்பிலை. இதுவும் ஒரு காய்கறி கடை. இது பழக்கடை தான். முதல்ல பார்த்த பழக்கடை தான். சேல்ஸ் போயிட்டு இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய மார்க்கெட். இது இந்த நுங்கம்பாக்கம் மகாலிங்கபுரம் மார்க்கெட்டுங்கிறது ஒரு பெரிய மார்க்கெட். இது அதான் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப பூக்கடை, அங்கே ஒரு பூக்கடை பார்த்தோம். இது ஒரு பூக்கடை. இங்கேயும் வந்து சேல்ஸ் வந்து இந்த விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பயங்கர பிஸியா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இங்கேயும் வந்து அந்த தோரணம். இப்ப இந்த கடையில பாத்தீங்கன்னாக்கா இங்கேயும் அதே மாதிரி தோரணம், மா இலையும் அருகம்புல்லு இங்க ஸ்பெஷலா வச்சு வித்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, தோரணம், அருகம்புல்லு, மா இலை. விநாயகர் சதுர்த்திக்கு இது மூணுமே முக்கியம். அதை வந்து இவங்க தனியாவே வச்சு வித்துக்கிட்டு இருக்காங்க இந்த அம்மா. அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படியே போனோம் அப்படின்னாக்க இங்க பாருங்க, அடுத்த ஒரு பழக்கடை. அந்த பழக்கடையிலையும் வந்து இப்ப சேல்ஸ் வந்து பிஸியா போயிட்டு இருக்கு. இந்த சீசன்ல வந்து இந்த மார்க்கெட்டுக்கு வெளியே உள்ள ரோடு ஃபுல்லாவே வந்து இந்த பிசினஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அந்த மார்க்கெட்டுக்கு வெளியில உள்ள ரோடு, இது மெயின் ரோட்ல வந்து கூட்டம் அதிகமா வர்ற காரணத்தினால வந்து இந்த வெளியில உள்ள மெயின் ரோட்லயுமே நிறைய சேல்ஸ் வந்து வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அதான் பார்க்குறோம். அப்படியே வரிசையா போவோம். அடுத்து இது ஒரு இங்கேயும் விநாயகர் சிலைலாம் விற்கிறாங்க. அடுத்த கடையில அப்படியே பழக்கடை, அங்கேயும் வந்து பழமெல்லாம் விற்கிறாங்க. அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து இந்த விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் சிலைக்கு மேல வைக்கக்கூடிய அந்த கொடைன்னு சொல்லுவாங்க. அந்த கொடை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கொடை வந்து இந்த கடையில தனியா சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த விநாயகருக்கு மேல வந்து கொடை, நம்ம ஊர் பக்கம்லாம் இந்த மாதிரி கொடை வைப்பாங்களா, வைக்க மாட்டாங்களா. ஆனா சென்னையில உள்ள அத்தனை பேருமே வந்து விநாயகர் சிலைக்கு மேலேயே இந்த கொடையை வந்து வச்சிருப்பாங்க. அதான் இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். எவ்வளவு அழகான கொடைகள்லாம் அந்த கடையில நிறைய இருக்கு பாருங்க. விதவிதமான கொடை இருக்கு. இது வந்து விநாயகர் சிலைக்கு மேல வந்து அதை மாட்டி அழகுபடுத்துவாங்க. எப்படி பெரிய பெரிய சாமிக்கெல்லாம் வந்து ஒரு கொடையை தூக்கிட்டு போனாலும் அதே மாதிரி விநாயகர் சிலைக்கும் இந்த கொடையை வச்சு அழகு பார்ப்பாங்க சென்னை வாழ் மக்கள். அதான் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து இங்க இலை வியாபாரம் வந்து மும்மனா போயிட்டு இருக்கு. ஐயா வந்து இந்த இலையை வந்து பிஸியா வித்துக்கிட்டு இருக்காரு. அதோட தேங்காயும் இங்க வந்து சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு. அடுத்த இடத்துல அதே மாதிரி வாழைமரம், மாமரம், பூ, அந்த விஷயங்கள்லாம் சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு. அடுத்த கடையை பார்ப்போம். இங்க ஒரு அம்மா வாழைமரம், அதெல்லாம் மாந்தோரணம், இதெல்லாம் வந்து இவங்க வித்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்ப விநாயகருக்கு உகந்தது வந்து அந்த அரளி பூவுல உள்ள மாலை. இது அரளி மாலை. அரளி மாலையை வந்து இவங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் பாக்குறோம். விநாயகர் சதுர்த்திக்கு வந்து அரளி மாலை வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கு. அதுவும் இங்க வந்து விற்கிறாங்க. அதை இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய இருக்கு. இப்ப இந்த மகாலிங்கபுரம் மார்க்கெட்ல வந்து ஒரு 10 கடைக்கு மேல வந்து விநாயகர் சிலைலாம் வித்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஒரு கடை வந்து இங்கேயுமே வந்து அந்த மாதிரி சிலைகள்லாம் வித்துட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இருக்கோம். பெருசுல இருந்து சின்னது வரைக்கும் நிறைய சிலைகள்லாம் இருக்கு. யாரு எதை வேணா வாங்கிக்கலாம்.
அதான் படம் வரைஞ்சி டிசைன் பண்ண சிலை இருக்கு, ஃப்ரெஷ்ஷா மண்ணில் செஞ்ச அந்த சிலையும் இருக்கு. இந்த பாருங்க, இது ஃப்ரெஷ்ஷில் இது வந்து ஃப்ரெஷ்ஷா மண்ணில் செஞ்ச சிலைகள், அதுவும் மண் சிலை தான். ஆனால் அதில் வந்து உங்களுக்கு டிசைனையும் கொடுத்து பெயிண்டிங்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. நமக்கு எது பிடிக்குதோ அதை வாங்கிக்கலாம். லாங் ஷாட்ல நம்ம இப்ப இந்த மார்க்கெட்டை பார்க்குறோம். இது வந்து ஒரு பழக்கடை. இங்க வந்து கரும்பு விற்கிறாங்க. தேவைப்படுறவங்க இந்த மார்க்கெட்ல வந்து அந்த கரும்பெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இவங்களும் தோரணம், அரளிப்பூ மாலை அதெல்லாம் சேல்ஸ் பண்றாங்க. இங்க பாருங்க, அரளிப்பூ மாலை விநாயகருக்கு ரொம்ப உகந்தது. அரளிப்பூ மாலை அதை வந்து இப்போ இவங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மார்க்கெட்ல வந்து அரளிப்பூ வேணும்னா வாங்கிக்கலாம். இவங்களும் பூ சேல்ஸ் பண்றாங்க. இன்னொரு விநாயகர் சிலையோட கடை இது. இதுவும் வந்து விநாயகர் சிலை இங்கேயும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த மகாலிங்கபுரம் மார்க்கெட்ல வந்து ஒரு 10 கடைக்கு மேல வந்து இந்த விநாயகர் விற்கக்கூடிய கடை, விநாயகர் விற்கக்கூடிய 10 கடைகள் இருக்கு. எல்லாருமே வந்து தாராளமா வாங்கிக்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் வந்து பிஸியா தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து இன்னும் கூட்டம் அதிகமாயிரும். மகாலிங்கபுரம் மார்க்கெட் அதை தான் இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம பார்க்கறது விளாம்பழம், பேரிக்காய் விளாம்பழம் பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வந்து ரொம்ப ஃபேமஸா வந்து இதை வச்சு படைச்சு கொண்டாடுவாங்க. அதான் பார்த்துட்டு இருக்கோம். பழ வியாபாரம்லாம் ரொம்ப பிஸியா போயிட்டு இருக்கு. என் பேர் சாய். சாட்டர்டே விநாயகர் சதுர்த்திங்கிறதுக்காக இங்க விநாயகர் ஐடல் அப்புறம் இந்த தோரணம்லாம் வாங்க வந்திருக்கோம். இது வந்துட்டு கோடம்பாக்கம் பிரிட்ஜுக்கு கீழே இருக்க கடை. யாருக்காச்சும் வேணும்னா இங்க வந்து வாங்கிக்கலாம். இந்த ஃபுல் ஏரியாவே ஃபுல்லா இந்த ஸ்பெஷல் ஈவெண்ட்காக வந்திருக்கு. இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் மட்டும் இல்லை, தீபாவளி எல்லாத்துக்குமே இங்க இருக்கும். ஸோ இங்க எல்லாமே. இப்போ நம்ம தோரணம் பார்த்துட்டு இருக்கோம். இங்க பாரு தோரணம். இங்க மேடம் வந்து அந்த தோரணத்துல கட்டிட்டு இருக்காங்க. அதான் இப்ப பார்த்துட்டு இங்க பாருங்க, அவங்களே தோரணம் செய்யறாங்க. மார்க்கெட்ல இருந்து அந்த இறையெல்லாம் வாங்கிட்டு வந்து இவங்களே கட் பண்ணி அந்த தோரணம் அது எல்லாத்தையுமே வந்து இவங்களே ரெடி பண்ணி வித்துட்டு இருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, ஏகப்பட்ட விநாயகர் சிலைகள் இங்க இருக்கு. பாருங்க எவ்வளவு இருக்கு பாத்தீங்களா. இது எல்லாமே வந்து சேல்ஸுக்காக, பெருசுல இருந்து சின்னது வரைக்கும். நான் பெருசை காமிக்கிறேன். இது பாத்தீங்களா, பெரிய சைஸ் விநாயகர் சிலையை பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளவு பெருசு இருக்கு பாத்தீங்களா. பெரிய சைஸ் விநாயகர் சிலை இது. அதே மாதிரி கலர் கலரா வந்து அது பெருசு சின்னது அப்படின்ட்டு இங்க வந்து நிறைய இருக்கு. அருகம்புல், தோரணம், அப்படியே பூக்கள், அரளி மாலை எல்லாமே இங்க சேல்ஸ் போயிட்டு இருக்கு. இங்க பாரு அருகம்புல், அதை விற்கக்கூடிய அம்மா. அப்படியே மார்க்கெட் நம்ம பார்க்குறோம். இங்கே பழ வியாபாரம் வந்து ரொம்ப பிஸியாக போயிட்டு இருக்கு. அதான் பார்த்துட்டு இருக்கோம் பழ வியாபாரம்.